வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஹாலிவுட் படம். ஒரு திகில், த்ரில்லிங் அனுபவம், சஸ்பென்ஸ்ல நடக்கும் ஒரு சாதாரண மனிதனோட அசாதாரண பயணம். படத்தின் தொடக்கத்தில் நம்ம ஹீரோ ஸ்கூட்டியில் பக்கா ஸ்டைலா போயிட்டு இருக்கார். அந்த நேரத்துல அவருக்கு ஒரு அறிமுகமில்லாத நம்பர்ல இருந்து ஒரு கால் வருகிறது. அவர் அந்த காலை எடுக்காமலேயே சாலையை கடந்து போயிட்டே இருக்கிறார். அதே நேரத்துல ஒரு கார்ல கும்பல் ஒண்ணு அவரை சுத்தி வளைக்குது. அவங்க அவளோட எச்சரிக்கையா சொல்றாங்க. அந்த கும்பல் அவர் ஷோல்டர்ல வச்சிருந்த அந்த விலைமதிப்பற்ற ஓவியத்தை கேக்குறாங்க. அதுக்கு தர முடியாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அப்படியே சேசிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கும்பலை எப்படியோ ஒரு பக்கம் விட்டுட்டு ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அவர் பிடிக்க வேண்டிய ட்ரெயினை கரெக்டான டயத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்து புடிச்சிட்டாரு. அவர் தூங்கிட்டே இருக்கும்போது அவருடைய கனவுல ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு தங்கதள செஞ்ச ஒரு பொம்மைய பார்த்து ஷாக் ஆகி அதை எடுத்து பையில வைக்கிறாரு. அப்படியே ஒரு கண் விழிச்சு பார்க்கும்போது அவர் முன்னாடி ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்ச உடனே அந்த பொண்ணு அவர்கிட்ட கேக்குது, இந்த மாதிரி உன்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நீயா கருணப்பட்டு அந்த ஓவியத்தை என் கையில கொடு, இல்லன்னா என்னோட ஆளுங்க உன்கிட்ட வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, எனக்கும் ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு புத்த துறவி ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, அவரை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதை நம்பல. அதனால ஹீரோ திருப்பி தர மாதிரி திருப்பி தந்து அதை புடுங்க நினைக்கிறாரு. அப்பொழுது ஹைட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைட் பண்ணும்போது ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, நீ கசேமின்னு ஆளா கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு யாரு கசேம் என்று கேக்குறாங்க. அப்படியே அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அவரு ட்ரெயின்ல இருந்து இறங்கிறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்ட் மர்ஃப் போன்ல அவர்கிட்ட எப்படி போகணும், இனிமேல் ட்ரெயின் ஒர்க் ஆகாதுன்னு கேக்குறாரு. இனிமேல் ட்ரெயின்ல இருந்து பஸ்ல இருந்து போகல, நீ வந்து கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினி சார்லட் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பழங்கால மியூசியத்துல வேலை பாக்குறாங்க. அந்த வேலை ரொம்ப போரிங்கா தெரியற மாதிரி இருக்கு. அப்புறம் லூக் அந்த இடத்துல அவங்க கூட பேசுறாரு. அவங்க 2 பேரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா ஃபேமிலியா இருந்தாங்க. அந்த பொண்ணு தான் இந்த ஹீரோவோட சிஸ்டர். இப்போ அந்த சிஸ்டருக்கு வேற ஃபேமிலி இருக்கு. ஆனா அது கொஞ்சம் போரிங் இருக்கின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுறாங்க. அப்படி பேசும்போது அவர் ஒரு பெயிண்டிங்க பத்தி பார்க்க சொல்றாரு. அந்த பொண்ணு அந்த பையன் பார்க்க போகும்போது அவரு வேற ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு ஓடி வந்துடுறாரு. அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி வந்து லூக் வெளியே கார்ல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பொண்ணு கேக்குறாங்க, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேக்கும்போது அந்த பெயிண்டிங் திருடத்தான் வந்து சொல்ல. உடனே நீ என் கூட வரணும், நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு கூட உட்கார்ந்து வண்டியில போறாங்க. அப்பம்போது போலீஸா அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பெரிய ட்ராக்ல ஏறிக்கிறாங்க. அந்த டேராக்ல ஏறின உடனே அந்த ட்ரிக்ல ஆல்ரெடி உள்ள ஒரு ஆள் இருக்காரு. அவங்க பேரு டேப் மர்ஃபி. இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட ஒன்னு ஒர்க் பண்ணவங்க. இப்போ அந்த மர்ஃபி இதுக்கு முன்னாடி போன்ல பேசும்போது பார்த்தோம்ல, அவர் தான் இவரு. இப்போ அந்த பெயிண்டிங் பின்னாடி ஏதோ இருக்கான்னு பாக்குறாங்க. அப்போ பெயிண்டிங் பின்னாடி எதுவுமே இல்லைன்னு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் சாரி கேக்குறாரு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் என்று சொல்கிறார். உடனே உங்க சிஸ்டர் மேல ஒரு ஸ்ப்ரே அடிச்சு உடனே அவங்க சிஸ்டர் மயக்கம் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோவோட சிஸ்டர் ஒரு இடத்துல கண் விழிக்கிறாங்க. உடனே மியூசியத்துக்கு வராங்க. மியூசியத்துல எல்லாரும் சந்தேகப்படுகிறாங்க. ஒரு டிடெக்டிவ் வந்து அவங்கள என்கொயரி பண்றாங்க. அதுல உங்களோட பிரதர் மிகப்பெரிய திருடர் சொல்றாங்க. அதனால அவங்கள பத்தி தெரிஞ்ச உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஹீரோவோட சிஸ்டரும் உடனே தெரிஞ்சா காட்டி கொடுக்கணும் அப்படின்னு மனநிலை இருக்காங்க. ஹீரோ அந்த பெயிண்டிங்க கூட ரிட்டர்ன் பண்ணி வச்சிட்டாரு. அதனால சிஸ்டருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சாக்லேட் வீட்டுக்கு போகும்போது அவங்க ஹஸ்பண்ட், நீ திருடனுக்கு உதவியா இருந்ததினால் இனிமேல் என்கிட்ட இருக்க கூடாது சொல்லி வெளியே அனுப்பிட்டாரு. அந்த சிஸ்டர் அவனோட பிரதர் பார்க்க போறாங்க. அங்க போய் கோபமா கேக்குறாங்க, எனக்கே இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்க என்ன பண்றீங்க கேட்கவும் அங்க ஒரு கண்ணாடி போட்ட ஆளுதான், நாங்க ஒரு இளமை நீரூற்றத்தை தேடுகிறோம் என்று சொல்கிறான். அந்த கண்ணாடி போட்ட ஆளுதான் எல்லாருக்கும் ஸ்பான்சர். பணம் கொடுத்து கூட்டிட்டு போறான். அப்புறம் சிஸ்டர் கேக்குறாங்க, ஏன் இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு கண்ணாடி போட்ட ஆளுதான், எனக்கு கேன்சர் இருக்கு, அது சரி செய்யணும்னு சொல்றேன். அதுக்கு அந்த சிஸ்டர் கேக்குறாங்க, அந்த மாதிரி இருக்கணும், உனக்கு எப்படி தெரியும், அது எல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது மகாபாரத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் கூட அது தேடி இருக்காரு அப்படின்னு கூறப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க.